சேலம்னு சொன்னா நமக்கு நினைவுக்கு வருவது யாரு? வீரபாண்டியார் தான். அது கல்வெட்டு போல பதிஞ்சிச்சு. யாராலையும் மாற்ற முடியாது, எவனாலையும் மாற்ற முடியாது, எவன் பிறந்து கூட வர முடியாது. ஏன்னா சேலத்துல யாரு பேசினாலும் வீரபாண்டியார் பேரை குறிப்பிடாம எவனும் பேச முடியாது. இந்த சேலம் அது மாநகரமாக இருந்தாலும், சேலம் மாவட்டத்தில் இருக்கிற நகராட்சிகளாக இருந்தாலும், ஊராட்சிகளாக இருந்தாலும் இன்னைக்கு கம்பீரமா நிக்குதுன்னா அதுக்கு முழு காரணம் நம்முடைய வீரபாண்டியார் அவர்கள் தான். குடும்பமாக கட்சிக்கு உழைச்ச குடும்பங்கள்ல மிக முக்கியமான ஒரு குடும்பம் தான் அண்ணன் வீரபாண்டியாரோட குடும்பம். இவர்கள் சிந்திய ரத்தத்தால், இவர்கள் சிந்திய வேர்வையால், இவங்க செஞ்ச தியாகத்தால தான் இன்னைக்கு நாம கோட்டையில் வந்திருக்கோம். சேலத்து சிங்கம் அப்படின்னா அது ஒருத்தர் தான். சேலத்து சிங்கம்னு சொன்னா ஒரே ஒருத்தர் தான் அந்த பட்டம். சேலத்து சிங்கம்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும், அண்ணன் வீரபாண்டியார் மட்டும்தான். அந்த பட்டத்துக்கு உரியவர் அவர் மட்டும்தான். வீரபாண்டியார் இருக்கும்போது ஏன் போய் உங்க காவல்துறை நெஞ்சு நிமித்தி பேச வேண்டியதானே? தொலைச்சு எடுத்துட்டு வர மறைந்த மாவீரன் வீரபாண்டியார் கிட்ட காக்கி சட்டக்காரர் எவனும் நெஞ்சே நிமித்த முடியாது. சேலம் மாநகரம் மறைந்து விட்ட அண்ணன் மாவீரன் வீரபாண்டியாரின் இது அவர் வீரம் காட்டிய பூமி, அவர் வீர விளையாட்டு நடத்திய பூமி. அவரோட வீரத்தை பார்த்தவன், அவரோட வீர விளையாட்டை பார்த்தவன், அவரோட தீரத்தை பார்த்தவன், அவரோட திறமையை பார்த்தவன், அவருடைய தன்னம்பிக்கை பார்த்தவன், அவரோட தளராத குணத்தை பார்த்தவன் அண்ணன் வீரபாண்டியார். அவருக்கும் எனக்கு ஒண்ணு, எம்பி சீட் எலெக்ஷன் நடந்தாலும் சரி, எம்எல்ஏ சீட் எலெக்ஷன் நடந்தாலும் சரி, வீரபாண்டியார் எதை சொல்லுகிறாரோ, வீரபாண்டியார்